அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நிரந்தர இன்பத்திற்காகவோ நிரந்தர துன்பத்துக்காகவோ படைக்கவில்லை. இந்த உலகத்தில் எந்த இன்பமாக இருந்தாலும் உடனே மூமின் ரெடி ஆகிக்கொள்ளணும். என்ன அடுத்தது துன்பம் வரும், அடுத்தது துன்பம் வரும், சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும். ஒரு துன்பத்தை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறானா, அவன் அடுத்தது என்ன செய்யணும்? இது போயிரும், இது போயிரும், அடுத்த இன்பம் வரும் என்று நினைக்க வேண்டும். இப்படித்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். நிரந்தர இன்பம் சுவர்க்கம், நிரந்தர துன்பம் நரகம், இரண்டும் கலந்ததுதான் உலகம். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் குர்ஆன் எங்களுக்கு நிறைய சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையுடைய அடிப்படையே பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளி அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பொறுமை என்பது ஒளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த பொறுமை என்பது எதிலெல்லாம் சம்பந்தப்படுகிறது? நஷ்டத்துல பொறுமை மட்டுமல்ல, கஷ்டத்திலும் பொறுமை இருக்கிறது.